ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதியின் சத்தம் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் அல்லேலூயா சந்தோஷத்தின் தேவனாய் இருக்கிறார், சமாதானத்தின் காரணாய் இருக்கிறார். உங்களுடைய நெருக்கங்கள், போராட்டங்கள், துக்கங்களில் எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும் கூட சில வேளையில் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரே, என் ஜெபம் கேட்கப்படலே நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் ஒதுங்கி போவது போல அல்ல. உங்கள் வாழ்க்கையில் சில தாமதங்களை அற்புதங்களுக்கு நேராக கர்த்தர் வைத்திருக்கிறார். சில காத்திருப்பு அல்லது வெட்கத்திற்கு அல்ல, அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த பாடல் வழியிலும் அப்படிதான் இருக்கிறது. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், உன் தோளின் மேல் சுமக்கின்ற தேவன் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். என் கூட இணைந்து இந்த துதியின் சத்த ஆராதனையில நீங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என் கூட இணைந்து கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா! நல்ல சந்தோஷமா, எஸ், நல்ல கைத்தட்டி. ஆமென். புதிய பலத்தோடு எஸ், நல்ல கைத்தட்டி சந்தோஷமா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல கைதட்டி சொல்லுவோம். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளிக்கிற ஆண்டவர். நல்ல கைதட்டி. எஸ், ஆமென். நல்ல கைதட்டி. நன்றி அப்பா. மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். நல்ல கைதட்டி. உன் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இந்த ஆராதனை பார்த்து கொண்டு மேல உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல கைதட்டி முழு பலத்தோடு. எஸ், ஆமென். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாத
காணாதவர் போலாயந்தா. எழுந்து வந்தா, அதட்டி சென்றா. நல்ல கைது. கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போலாயந்தா. கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போலமைந்தா. எழுந்து வந்தா, அதட்டி சென்றா, அக்கறை கடந்து சென்றன. எழுந்து வந்தா, அதட்டி சென்றா, அக்கறை கடந்து சென்றன. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார். அவன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் சுமக்கின்றவர். ஆமென். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் சுமக்கின்றவர். நல்ல கைதட்டி சென்று மோரியாவில் ஆபிரகாமை இந்த முதல் ஸ்டான்ஸாவை இன்னொரு முறை கைத்தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எஸ், ஹalleluya, glory to God. அவருடைய கிருபை உங்கள் மேல் பொழிவதாக. ஆமென். எஸ், எஸ், எஸ். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார். அவர் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஹalleluya, ஒதுங்கி போகிற மாதிரி ஆண்டவர் காணப்பட்டாலும், ஆனா வசனம் சொல்லுகிறது லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வசனங்கள்ல இயேசுவும் சீஷர்களும் அவங்க போகிறாங்க. அப்போ படகுல இயேசு படுத்து கொண்டிருக்கிறார். கடல் அலைகள் சீற்றங்கள் ஓங்கி அடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சொல்லுகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிய போகிறோன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவுக்கு நாளைக்கு நடக்க போகிறதுன்னு தெரியும். ஏன் ஆண்டு நம்ம ஃபியூச்சரை குறித்தே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த காற்றையும் கடலையும் அந்த அலைகளையும் சீஷர்களை பார்க்கும்படி தத்தளிக்கும்போது ஏன் விட்டார்னா, ஹல்லேலூயா, அவங்க விசுவாசத்தை சோதிப்பதற்காகவே. ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோரியாவில் ஆபிரகாமை கொண்டு வந்து தன் பிள்ளையை பலியிடுவதற்கு ஆபிரகாம் அவன் எப்படி அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்தபடினாலே அதற்கு பின்பு ஆண்டவர் யெகோவா ஈரே
எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனாலும் ஆபிரகாம் மோரியாவிலே வந்து தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற அது பலிபிடமாக இருந்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நெருக்கங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நீங்கள் ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு விலகாதபடி விசுவாசத்திலே நீங்கள் நிற்கும் போது விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. என் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை காக்கிற ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே அவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயில திறந்து கொஞ்ச நேரம் என் கூட இணைந்து நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பொய் சொல்லாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்பி பண்ணின அவருடைய கிருபை, அவர் யாரெல்லாம் அவர் நம்புகிறாங்களோ அவங்க மேல் அவருடைய மகிமையை, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கவனிக்கிறீங்களா? சகரியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையிலான வசனங்கள் சொல்லுகிறது. செருபாபேல் தேவனுடைய ஜனங்களும் 70 வருடம் சிறையிருப்பிலிருந்து வந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவங்ககிட்ட பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோன் கட்டின ஆலயம் அது திருடப்பட்டு பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு சத்துருவின் கையில் போன போது 70 ஆண்டுகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜனங்கள் கஷ்டத்தின் மேலே கஷ்டம் அடைந்து ஒரு குரூப்பாக செருபாபேல் தலைமையில் வருகிறார்கள். எஸ்ரா தலைமையிலே போதிக்கப்பட்டது. ஆனால் செருபாபேலுடைய தலைமையில் வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிறார்கள். ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. வாலிபர்கள் எல்லாரும் நல்லா ஓஹோ ஆஹான் கைத்தட்டி நல்லா துதிக்கிறார்கள். ஆலயம் அடிக்கல் போடப்பட்டு கொஞ்ச நாட்களிலே அது நிறுத்தப்பட்டது. ஆலயம் கட்ட முடியாதபடி நிறைய போராட்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள். ஆனால் செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, செருபாபேலே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஆலய வேலை அப்படியே தடைப்பட்டு நிற்கிறது. 5 காரியங்கள் அவங்களை சோர்வடைய பண்ணினது. 1, தொடக்கத்தில் இருந்த உற்சாகத்தை இழந்து போனார்கள். தாமதங்கள், அவங்க வாழ்க்கையில் எந்த இடத்திலிருந்து அற்புதங்கள் வரும் என்று நினைத்தாங்களோ அங்கே தாமதங்கள். 2வது தாமதங்கள். 3வது வெளியே வந்த எதிர்ப்புகள். 4வது முன்னாடி இருந்த உற்சாகத்தை அவங்க இழந்து போனார்கள். இனிமேல் நம்மளால் கட்ட முடியாது, நமக்கு ஒன்றும் இல்லை, வீடு இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க வீடு வாசல்கள் வைத்திருந்தவர்கள் அல்ல, வனாந்திரத்தில் மண்மேடுகளை பிசைந்து ஆலயத்தை கட்டினார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 5வது தன்னுடைய வெற்றியை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். சாலமோன் கட்டின மாதிரி இல்லை. சாலமோனுக்கு தன் தகப்பன் தாவீது ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்து ஆலயத்தை கட்டுகிறார். ஆனால் இந்த செருபாபேலோ அப்படி அல்ல. கொஞ்சம் மக்களை எடுத்துக்கொண்டு வந்து தன் விசுவாசத்தில் வைராக்கியத்தில் கட்டும்போது வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்தில், பெரிய பர்வதமே
நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் சில ஊழியர்கள் உங்கள் குடும்பங்களில் கூட சில நீங்கள் ஆலயத்தை கட்டி அது 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 அரைகுறையாக நிற்கலாம். ஐயோ, எனக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு உதவி வரலையே, கூட இருந்த விசுவாசிகள் ஓடி போயிருக்கலாம். இல்லை பாஸ்டர், நான் உங்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட அவங்க மறந்து போய் நிற்கலாம். நீங்கள் தத்தளிக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நிற்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க கையை உயர்த்தி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. எத்தனை பேர் மறந்து போயிட்டாங்களா? ஊழியத்தில் அநேகர் மறந்து போயிட்டாங்களா? செருபாபேலுடைய வாழ்க்கையில் கூட நிறைய சம்பளாத்து தொபியா போன்ற பிரச்சனைகள், உற்சாகத்தை இழந்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகத்தை இழந்து போனார்கள். ஆனால் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி, ஆகாய், சகரியா, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஆராதனை பார்த்து கொண்டுகிற உங்கள் மேல் நான் சொல்லுகிறேன், இன்னொரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் மறவாதவர், உன் கையின் பிரயாசத்தை மறவாதவர், உன் பிரயாசங்களை மறவாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட இணைந்து இந்த ஆராதனை வேளையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவ விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் என் கூட இணைந்து பாடுறீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் இந்த பாடிக்கொண்டிருக்கிற இதே சமயத்தில் ஆண்டவர் கை கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. கூட இருந்தவர்கள் ஒதுங்கி இருக்கலாம், சில பிசினஸ்ல உங்களுக்கு சோர்வாய் இருக்கலாம். நீங்க ஒன்னும் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். என் கூட இணைந்து ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கூட இணைந்து பாடுறீங்களா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசையா, மறவாமல் நினை கூட இணை. ஹல்லேலூயா. ஷதலபரபரப ரிபகதலப. ஹல்லேலூயா. ஆவியானவரே, சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். மழை வெள்ளத்துல தூத்துக்குடியில் எல்லாருக்கும் தெரியும் அந்த மழை வெள்ளம். அந்த மழை வெள்ளத்துல
சபை ஃபுல்லா தண்ணி, எல்லா பொருட்களையும் இழந்து நாங்கள் குடும்பமாக ரோட்டுக்குள்ள வந்தோம். என்ன செய்தன்னு தெரியல. எல்லா திங்ஸும் தண்ணியில போய்விட்டது. ஆண்டவரே, இது கொஞ்சம் கொஞ்சமாய் கஷ்டப்பட்டு சேர்த்தது ஆண்டவரே, இதெல்லாம் போய்விட்டதே. கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த கூட இடம் இல்லை. தத்தளித்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனா இந்த பாடல் எங்க வாழ்க்கையை தொட்டது. இந்த பாடல் இருக்கிற வரியை போலவே ஆண்டவர் அவருடைய நன்மை உள்ள கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதித்தார். இந்த வெள்ளத்துக்கு பிறகுதான் நாங்கள் புதிய சபைக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நடக்குமா? நடக்காதா? முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. கண்டிப்பா செய்வார் பாஸ்டர். நீங்க ஒரு கிராமமா இருக்கலாம், இல்ல ஒரு பட்டணத்துல இருக்கலாம், இல்ல நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமா உங்க கையை உயர்த்துவார், உங்க தலையை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். என் கூட இணைந்து கையை உயர்த்தி சொல்றீங்களா? சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. ஆமென். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி மூடி. கைகளை உயர்த்தி இந்த ஆராதனைக்குரிய தெய்வத்தை, மகிமை உள்ள தேவனை, கைவிடாத ஆண்டவர் உன் கையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொல்லுகிற, நீ பயப்படாத செருபாபேலே, என் கர்த்தருடைய ஊழியக்காரனே, என் விசுவாசியே, நீ பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத ஒரு தேவன். அவர் மாறுவதற்கு மனுஷன் அல்ல, அவர் சொல்லிட்டு மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. உன்னுடைய உயர்வையும் உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆவியானவரே, மறவாமல் நினைப்பவரே, அப்பா செய்யா நிறைவேற்றி. நீங்க மட்டும் இந்த ஆராதனையில பாடுறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த 8 ஆண்டுகளில் கர்த்தர் செய்த நன்மைகள். அல்லேலூயா. இந்த ஊருக்கு வரும்போது 2 சட்டை 2 பேண்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நெருக்கங்கள் போராட்டங்கள் நடுவிலும் கூட ஸ்தோத்திரம், ஒரு இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் சொல்கிறேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாராவது உடைஞ்சு போய் இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரே நபரை கொண்டு இந்த இடத்த வாங்கி கொடுத்தார். ஆலயத்தை ஆராதிக்கிற அந்த இடத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்க லட்சியம், உங்க வைராக்கியம், உங்க வாஞ்ச கர்த்தர் மேல் இருக்குமானா நிச்சயமா சொல்றேன், அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் உடைஞ்சு போயிருக்கலாம். நான் தொடங்கி இருக்கிறேனே, என் வீட்டு வேலை தொடங்கி இருக்கிறேனே,
ஒரு நல்ல ஆபீஸை தொடங்கி இருக்கிறேனே, என்னுடைய பிஸ்னஸை தொடங்கி இருக்கிறேனே, என் கையை வாய்க்குமா? நான் சொல்றேங்க, நிச்சயமா அவருடைய கரத்தினால் உங்க காரியம் வாய்க்கும். ஆமேன்னு சொல்றீங்களா? கையை உயர்த்தி கடைசி என் கூட சேர்ந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே. என் கூட இணைந்த ஆண்டவரே, எந்த இடத்துலலாம் அந்த பாடுறாங்களோ, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டாங்களோ, அவங்கள காரியம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் தொடங்கி அதை முடிக்க முடியாமல் இருக்கிறதோ, ஆலய வேலையா இருக்கலாம், வீட்டு வேலையா இருக்கலாம், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வார்த்தை அனுப்பி அது மறுபடியுமாய் மண்மேடுகளாய் கிடக்கிறது ஒரு அலங்காரமாய் மாறுவதாக, சீக்கிரமாய் அந்த பில்டிங்க்கு ஒரு மகிமை வருவதாக, சீக்கிரமாய் அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துங்கப்பா. உங்க வசனத்தை, உங்க வார்த்தையை நம்பி இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக. நன்மையும் கிருபை உண்டாவதாக. இந்த ஆராதனை மூலமாய் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக, எல்லா சாபங்கள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. நன்மையும் கிருபை ஒவ்வொருவர் மேலும் தொடர்வதாக. உம் பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், அன்று ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஆராதனையும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபமும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும். நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் சபையின் முகவரி: